ஒரு ஜாதகம் பார்க்கும்போது 12 கட்டங்களில் ஏதாவது ஒரு கட்டத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்குன்னு வச்சுங்களேன். இல்லை சூரியனும் ராகுவும் இருக்காங்க. சூரியனும் செவ்வாயும் இருந்தால் நாக்கூசும் தோஷம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கடகடன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எப்பவுமே இந்த ஜோதிடர்களுடைய வாக்கு சில நேரங்களில் தப்பாமல் பலிச்சிடும். இந்த வாக்கு பலிதம் உள்ள ஜோதிடர்கள் சொன்னால் கொஞ்சம் விவகாரமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் நாவடக்கத்தோடு நிதானமாக பொறுமையாக என்னதான் பிரச்சனை உள்ள ஜாதகமாக இருந்தாலும் சரி, கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் சரி, கொஞ்சம் பார்த்து நிதானமாக எந்த கட்டத்தில் நம்ம தப்பிக்கலான்னு யோசித்து பதில் சொல்லணுமே ஒழிய நாக்கூசும் தோஷங்களை தடாலடியாக சொல்லக்கூடாது. எனக்கு வியூஸ் வரணும், லைக்ஸ் போடணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு அந்த கணக்கில் இது வாழ்க்கை பிரச்சனை. ஒரு குருவாக இருந்து நம்ம வழிகாட்டணுமே ஒழிய அவசரப்படக்கூடாது. ஜோதிடத்தில் ஒரு அடிப்படை விதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படிப்பட்ட தோஷங்கள் எவ்வளவு கடுமையான தோஷங்கள் இருந்தால் கூட அதையெல்லாம் எப்படி ஜெயிக்கலான்னு சொல்கிறது தான் தோஷம். தோஷங்கள் இருக்குன்னு சொல்கிறது தோஷம், ஜாதகம் இல்லை. அந்த தோஷங்களில் இருந்து எப்படி நீங்கள் வெளியே வரலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான், எந்த கட்டத்தில் தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஜோதிடம். குரு பார்வை இருக்கான்னு பார்க்கணும், சுக்கிரனது பார்வை இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும், ராகு கேது எங்கே இருக்கிறாங்கங்கிறத பார்க்கணும், உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கணும், உங்கள் நட்சத்திரத்துக்கு அவர் நட்பா, அந்த ராசி பகையா சமமா அப்படிங்கிறத பார்க்கணும். இதை எல்லாத்த விட இப்போ என்ன மகாதிசை நடக்குதுன்னு பார்க்கணும். இதை விட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஜோதிடத்தை மட்டுமே பார்க்காம இப்போ வாழற அவருடைய வீடு அமைப்பு எப்படி இருக்கு, அந்த வீடு அமைப்பு லக்ஷ்மிகரமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். 5ஆம் இடம் லக்னத்தில் இருந்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், நம்ம மூதாதையர்கள் தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பாக்யஸ்தானம் 9ஆம் வீடு ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அவனுடைய பாக்கியங்கள் இதெல்லாம் கிடைக்குங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ அந்த சூரியன் செவ்வாய் இருந்து அடிபட்டு போயிடும். இது எல்லாத்தோட லக்னாதிபதி ஒருத்தர் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார், உச்சம் பெற்று இருக்கார், பலம் பெற்று இருக்கிறார், குரு பார்வை பெற்று இருக்கிறார் அப்படின்னா மிக பிரமாதமான ஜாதகமாக வாழ்க்கை அமையும். அந்த தோஷம்லாம் வேலை செய்யாது. தோஷம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட வயது, ஒரு நேரங்காலம் தெரிஞ்சு தான் அது கூட பிரச்சனையை கொடுக்குமே தவிர, பிறந்ததில் இருந்து ஒரு மனிதன் கடைசி காலம் வரைக்கும் தோஷம் பலிதம் இருக்காது. அதனால்தான் நாக சர்பதோஷ ஜாதகங்கள் எல்லாம் 30 வயது வரைக்கும் தான், திருமணத்திற்கு மட்டும்தான் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது கூட இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் நம்ம பார்த்து நம்ம பேசணுமே ஒழிய கடகடான்னு முடிவுக்கு வரக்கூடாது. தயவு செஞ்சு நீங்கள் வெளியே யாரோ எப்படியோ சொல்கிறாங்களே, எங்களுடைய குழந்தைக்கு இப்படி இருக்கேன், சூரியனும் செவ்வாயும் இருக்கே, அது இப்படிப்பட்ட தோஷமாக இருக்கா, எனக்கு நாக்கூசுதுங்க, நான் அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு அதெல்லாம் தயாராக இல்லை. ஏன்னா அவசரப்பட்டு எதுக்கு அப்படிலாம் சொல்லணும்? என்ன தான் தோஷங்கள் இருந்தாலும் சரி, எளிமையான தானங்களும் தர்மங்களும் பூஜைகளும் புனஸ்காரங்களும் இஷ்ட தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் பித்ரு தர்ப்பணங்களும் இதை செஞ்சாலே அந்த தோஷம்லாம் நிவர்த்தி. நீங்கள் ஒரு நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடர்கிட்ட எடுத்து போய் கொடுத்து சூரியனும் செவ்வாயும் இப்படி இருக்கிறதுனால அந்த பலன்னு சொல்கிறாங்களே, அது என்னுடைய குழந்தைக்கு இருக்குமா அப்படின்னா இருக்காது. பொது பலன் அவங்க சொல்கிறது எல்லாம் பொது பலன். உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு, ஃபார்முலாஸு, இதெல்லாம் நம்ம அனுசரித்து போட்டு பார்க்கணும். அந்த ஆன்சர் அப்போ தான் டிரைவ் பண்ணணும். அந்த ஆன்சரை டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஐயோ உங்களுக்கு லக்னத்திலேயே சூரியன் செவ்வாய், உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நீச்சப்பட்டு போயிடுறாரு,
சில பேருக்கு நீச்சப்பட்ட சூரியனால் நீச்சபங்க ராஜயோகம் ஏற்பட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை எல்லாம் கொடுக்கும். அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சூரியன் செவ்வாய் ஒரு வீட்டில் இருக்குதுன்னா அவருடைய மகாதிசை வருதா அப்படிங்கிறது பார்க்கணும். அது உங்கள் ஜாதகத்தில் எத்தனையாவது திசையாக வருது, அது கோச்சார காலத்தில் குருவனுடைய பலன் அப்போ எப்படி இருக்கும், அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குங்கிறத நம்ம யோசிக்கணும். ஆகவே தயவு செஞ்சு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மிரண்டுறாதீங்க. ஒன்று மாத்திரம் நல்லா தெரிஞ்சுங்க, ஜோதிடம் பார்க்கறது எதற்காக அப்படின்னா பயமுறுத்துவதற்காக அல்ல. அந்த மனோபயம் மனோகிலேச்சம் கிரக தாக்கத்தில் இருந்து நீங்கள் எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு தான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கோவில் கட்டியிருக்காங்க. அந்த கோவில் கட்டினதை எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு கிரக தோஷங்கள் இருக்கும் பொழுது அந்த கோவில்களை வலம் வந்தால், தானம் கொடுத்தால், அலங்காரம் செய்தால், சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணால், சுவாமியை சுமந்தா, இல்லைன்னா கோவிலுக்கு நீங்கள் பணிவிடை செஞ்சால், உழவாரப்பணி. நிறைய பேர் இப்போ உழவாரம்னா என்னன்னு தெரியாது. திருநாவுக்கரசர் உழவார பணி செஞ்சு தான் மிகப்பெரிய புண்ணியத்தை தேடினார். அப்படிப்பட்ட உழவார பணி இன்னைக்கு எத்தனை பேர் செய்கிறாங்கன்னா விரல் விட்டு எண்ணலாம். ஒவ்வொரு கோவில்லையும் போய் நம்ம விபூதி வாங்குகிறோம், குங்குமம் வாங்குகிறோம், அப்படியே தூக்கி போட்டு வந்துக்கிட்டே இருக்கும். பின்னாடி அதெல்லாம் சுத்தம் பண்ணுறது யாருங்கிறத யோசிக்கிறது இல்லை. தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற அன்பு நேயர்களே, சூரியன் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் மகன் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, தாரதோஷம் மாங்கல்ய தோஷம், அதனால் திருமண வாழ்க்கை பாதிக்குங்கிறது ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்ஸ். தயவு செஞ்சு அதை வச்சு மனசை குழப்பிக்காதீங்க. கணவனது ஜாதகத்தை பார்க்கணும், மனைவியினது ஜாதகத்தை பார்க்கணும். பொருத்தம் பார்க்கறதுக்கு நீங்கள் வரும்போதே நாங்கள் அதை தான் பார்க்குறோம். சூரியன் செவ்வாய் மட்டும் இல்லை, இன்னும் சில ரகசியமான சேர்க்கை கிரகங்கள்லாம் இருக்குது. அது ஒரு ஆணனுடைய திறமையை பொறுத்து, ஆணனுடைய அழகை பொறுத்து, பெண்ணினுடைய அழகை பொறுத்து, ஆண் பெண்ணினுடைய சேர்க்கை பொறுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் இருக்குது. ஆனால் எனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு நான் பொது வழியில் எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சு பார்க்க முடியாது. இந்த ஜாதகம் எதுக்காக பார்க்குறோம்? எனக்கு எல்லாம் தெரியுங்கிறது சொல்கிறதுக்காக இல்லை. இந்த ஜாதகர் எப்படி அந்த பிரச்சனையில் இருந்து வெளியே வரணும்னு நான் வழிகாட்டணும். எனக்கு தெரிஞ்சாருன்னா எனக்கு தெரியாட்டின்னா எனக்கு எல்லாம் தெரியும், அதனால் என்ன பிரயோஜனம்? எனக்கு எல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இந்த சமூகத்துக்கு எனக்கு எல்லாம் தெரிகின்ற அந்த சூத்திரத்தை உபயோகப்படுத்தி சாந்தத்தையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் நல்ல கணவன் மனைவி உறவையும் நல்ல குழந்தைகளையும் நல்ல சச்சந்தானத்தையும் ஒரு நல்ல மகா யுகத்தையும் நான் உருவாக்கணும். எனக்கு தெரிஞ்சு என்னங்க பண்ண போகிறேன்? நான் என்ன சாஸ்வதமாக இங்கேவா இருக்க போகிறேன்? இங்கேயே உட்காந்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் ஜோசியம் சொல்லுவேன்னா? இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் தானே. அதற்கு பிறகு வரக்கூடிய ஜோதிடர்கள் அது மாதிரி வழிகாட்டணும். இந்த மனித சமுதாயத்துக்கு தெளிவான வாழ்க்கையை கொடுக்கணுமே ஒழிய பயப்படுறது பிரயோஜனம் இல்லை. ஆகவே என்னுடைய அன்பு நேயர்களே, உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் வீணான பயத்தை ஒதுக்கி தள்ளுங்கள். இறைவன் இருக்கிறான். எளிமையான பரிகாரங்கள் செஞ்சு ஜெயிக்கலாம். ரெண்டாவது, அந்த ஃபார்முலாலாம் வேலை செய்யாது. நான் சொன்ன ஃபார்முலாலாம் தீர விசாரித்து பண்ணால் சந்தோஷமாகவும் எளிமையாகவும் குடும்பத்தோட குதூகலத்தோட எல்லாரும் வாழலாம். கடைசியாக நான் உங்களுக்கு ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தினுடைய மொத்த ஜனத்தொகையிலே 12ல் 1 பங்கில் சூரியன் செவ்வாய் இருக்கத்தான் செய்யும். அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த வாழ்க்கை போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? ஆகவே தயவு செஞ்சு வீணான வாதங்களையும் விதண்டா வாதங்களுக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது. மனக்குழப்பம் வேண்டாம். ஜோதிடம் பார்ப்பது சந்தோஷமாக வாழ்வதற்காகத்தானே ஒழிய கிலியும் பயமும் ஏற்படுவதற்காக அல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம்.